பிம்ஸ்டெக் மாநாட்டில் பங்கேற்க தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கிற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்றடைந்திருக்கிறார். இந்திய வம்சாவளியினர் பூங்கொத்து கொடுத்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் காவியா நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். காவியா, வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. பிம்ஸ்டெக் மாநாட்டில் பங்கேற்பதற்காக தாய்லாந்து தலைநகர் பாங்காக் சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு தற்போது உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டு வருகிறது. தெற்கு ஆசியா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள 7 நாடுகள் ஒன்றிணைந்து பிம்ஸ்டெக் என்ற கூட்டமைப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன. இதில் இந்தியா, இலங்கை, வங்கதேசம், நேபாளம், தாய்லாந்து, மியான்மர் ஆகிய நாடுகள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த கூட்டமைப்பின் உச்சி மாநாடானது தொடர்ந்து இன்று நடைபெற இருக்கிறது. இதில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் மோடி 2 நாள் பயணமாக நேற்று தாய்லாந்து புறப்பட்டு சென்றார். தொடர்ந்து தற்போது அவர் பாங்காக்கில் தனி விமானம் மூலம் சென்றடைந்திருக்கக்கூடிய நிலையில் அங்கு அவருக்கு இந்திய வம்சாவளியினர் உற்சாகமாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். தொடர்ந்து அவருக்கு பூங்கொத்து கொடுத்தும் தங்களது வாழ்த்துக்களை பரிமாறியும் தொடர்ந்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். இதையடுத்து பிரதமர் மோடியும் பதிலாக தொடர்ந்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகிறார். இந்த நிலையில் தொடர்ந்து இதற்கு பிறகு தாய்லாந்து அரசு இல்லத்தில் அந்த நாட்டு பிரதமர் ஷினவத்ராவை சந்திக்கிறார். அங்கு அவருக்கு சம்பிரதாய வரவேற்பு என்பது அளிக்கப்பட இருக்கிறது. மாலையில் கடல்சார் ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதை மேற்பார்வையிட தாய்லாந்து, வங்காள விரிகுடா தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புக்கான பிம்ஸ்டெக் தலைவர்களுடன் பிரதமர் மோடியும் கலந்து கொள்கிறார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் உச்சி மாநாட்டில் நேபாள பிரதமர் KP சர்மா ஒலி, வங்காளதேச தலைமை ஆலோசகர் முகமது யூனஸ் ஆகியோர் கலந்து கொள்கிறார்கள். இதையடுத்து தாய்லாந்து மன்னர் மகா விஜிலங்கேரியும் ராணி சுதிடா ஆகியோரை பிரதமர் மோடி சந்தித்து பேசுகிறார். மேலும் பிரதமர் மோடியும் தாய்லாந்து பிரதமர் ஷினவத்ராவும் தாய்லாந்தின் சிறந்த 6 கோயில்களில் ஒன்றான வாட் போவை பார்வையிடுவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி காவியா.